உலகத்தில் நாம் அனைவரும் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள். எத்தனையோ கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருந்தாலும் பாபா கோடியில் ஒரு சிலரிலும் ஒரு சிலரை மட்டுமே தன்னுடைய சொந்த குழந்தையாக, உண்மையான குழந்தையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்களில் நாமும் ஒரு பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. இப்பொழுது நாம் அனைவரும் தன்னுடைய பாக்கியத்தை உணரலாம். ஐயாயிரம் ஆண்டுகளில் இந்த பிராமண வாழ்க்கை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையாகும், உயர்ந்த ஒரு பிறவியாகும். 84 பிறவிகளில் கடைசி பிறவியான இந்த சங்கமயுக பிராமண வாழ்க்கையில் பாபா மிக பெரிய பட்டத்தை நமக்கு கொடுத்துள்ளார். உலகிலேயே ரிச்சஸ்ட் ஆஃப் தி ரிச்சஸ்ட், மிக பெரிய செல்வந்தர்கள் என்றும், ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலியஸ்ட், தூய்மையிலும் தூய்மையானவர்கள் என்றும், ஹையஸ்ட் ஆஃப் தி ஹையஸ்ட், அதாவது உயர்ந்ததிலும் மிக உயர்ந்த குழந்தைகள் என்றும், ராயல் குழந்தைகள், என் குழந்தைகள் சிம்பிள் அண்ட் சாம்பிள், எளிமையான எடுத்துக்காட்டான குழந்தைகள் என்றும், சத்யுக சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் குழந்தைகள் என்றும், இப்படி பாபா நமக்கு அநேக பட்டங்களை அளித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சர்வ சக்திவான் சிவ பரமாத்மா பாபா அழகான ஒரு சிறு ஒளி புள்ளியாக, குணங்களின் கடலாக, சர்வ சக்திகள் படைத்தவராக, அனைத்து களஞ்சியங்களும் நிறைந்தவர் பாபா. அப்படிப்பட்ட பரமாத்மாவின் குழந்தை நான் என்ற இந்த உயர்ந்த ஸ்மிருதியில் நாம் நிலைத்திருப்போம். தன்னுடைய மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நாம் உணரலாம். சில நிமிடங்கள் மற்ற அனைத்து சிந்தனைகளிலிருந்தும் தன்னை விடுவித்து கொள்ளலாம். சில மணித்துளிகள் நாம் ராஜயோக அபியாசத்தினுடைய
பயிற்சியை செய்வோம். பழமையிலும் பழமையான யோகம் நாம் செய்யக்கூடிய சஹஜ ராஜ்யோகமாகும். இந்த ஒரு யோகம் மட்டுமே விஸ்வ பிதாவாகிய இறைவனால் கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகம். இந்த ராஜ்யோகம் செய்வது மிக சுலபமாக இருக்கின்றது. இந்த யோகத்தில் நாம் மனதை ஒருமுகப்படுத்துவோம். நான் ஆத்மா. நான் உண்மையான பிராமண ஆத்மா. நான் முழு பிராமணன். சங்கமயுக பக்கா பிராமணன் நான். முக வம்சாவளி பிராமண ஆத்மா நான். என்னுடைய பிறப்பு மிக மிக சூக்ஷ்மமான ஒரு பிறவியாகும். பவித்ர பிராமணன். பரமாத்மாவிற்கு மிக மிக நெருங்கிய பிராமண குழந்தை. பரமாத்மா என்னை பிராமணனாக ஸ்வீகாரம் செய்துள்ளார். நான் ஆத்மா. புது உலக ஸ்தாபனைக்காக பாபா என்னை தேர்ந்தெடுத்துள்ளார். அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய ஸ்ரீமத் படி நான் பாபாவின் உதவியாளராக இருக்கின்றேன். நான் மனம், புத்தி, சமஸ்காரம் சகிதமான ஆத்மா. நான் தலையின் நடுவில் திலகம் வைக்கும் இடத்தில் ஒரு வைரமாக பிரகாசிப்பதை பார்க்கின்றேன். என்னை நானே உணர்கின்றேன். நான் ஆத்மா.
நான் மனம், சொல், செயல் மூன்றிலும் தூய்மையை கடைப்பிடிக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் மிக புதுமையானதாக, சக்திமிக்க எண்ணங்களாக, மிக உயர்ந்ததாக, தெய்வீகமாக, நேர்மறையான எண்ணங்களாக, ஆக்கப்பூர்வமாக நான் சங்கம யுகத்தில் என்னுடைய எண்ணங்களை என்னால் மாற்றியமைக்க முடிகின்றது. என்னுடைய எண்ணங்களைப் போல் என்னுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கையாக, பவித்திர வாழ்க்கையாக, சுகமான, அன்புமயமான, ஆரோக்கியமான, பவித்திர வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக நான் ஆத்மா மிக அதிர்ஷ்டம் நிறைந்ததாக ஆக்கிவிட்டேன். நான் எவ்வாறு இருக்கின்றேனோ அவ்வாறு என்னுடன் இருப்பவர்களும் என்னைப் போலவே எனக்கு சமமாக திருப்தியும் சுகமும் ஆனந்தமய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிராமண வாழ்க்கை சர்வ சக்திவான் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. நான் ஆத்மா இப்பொழுது என்னுடைய பாக்கியத்தை பார்க்கின்றேன். ஸ்வயம் பகவானே எனது பாக்கியத்தை உருவாக்கியுள்ளார். பாக்கிய விதாதா பாபாவின் பாக்கியசாலி குழந்தை. எப்படி இருந்த என் வாழ்க்கையை மதிப்பில்லாத சோழிக்கு சமமான
என் வாழ்க்கையை பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பாபா மதிப்புமிக்க வைரமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை கொடுத்துள்ளார். எப்படிப்பட்ட என்னுடைய சன்ஸ்காரங்களை வெறுப்பான பகைமைத்தன்மையினுடைய அதிருப்தியான பஞ்ச விகாரங்கள் நிறைந்த என் வாழ்க்கையை பாபா பவித்திர கடலாகி பரம பவித்திர ஆத்மாவாக ஆக்குவதற்கு அனைத்து விகாரங்களிலிருந்தும் என்னை விடுவித்துள்ளார். அநேக விதமான பந்தனங்களிலிருந்தும் பாபா விடுதலை கொடுத்து என்னை சுதந்திர ஆத்மாவாக ஆக்கிவிட்டார். அது மட்டுமல்ல, நான் எங்கு சென்றாலும் என்னுடனேயே அவரும் என்னை விட்டு பிரியாத இணைந்த ரூபத்தில் இருப்பதை நான் ஆத்மா உணர்கின்றேன். ஸ்வயம் பகவானே என்னுடன் இருக்கும் பொழுது பயமோ கவலையோ எந்த பதட்டமோ எந்த அறியாமை எனும் இருளோ எப்படி என்னிடம் இருக்க முடியும்? விஸ்வரக்ஷகனாக இருந்து பாபா என்னை கண்ணில் வைத்து பாதுகாப்பாக என்னை வைத்துள்ளதை நான் உணர்கின்றேன். ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, மிக பிரியமான பாபா, இன்றைய உலகில் எத்தனையோ புஷ்பங்கள் மலர்ந்தாலும் நான் உங்களுக்கு அர்ப்பணமான மிக பிரியமான மிக உயர்ந்த புஷ்பமாக
என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றேன் பாபா. உங்களை நான் இந்த பிறவியில் அடைவேன் என்பதை நான் கனவில் கூட நினைக்கவில்லையே. உங்களை நான் புத்தியால் புரிந்து ஏற்றுக்கொண்டேன் பாபா. நீங்கள் என்னுடையவர், நான் எப்பொழுதும் உங்களுடையவன்தான். நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி பாபா. உங்களின் உள்ளத்தில் நான் இடம் பிடித்துள்ள ஆத்மா. என்னிடம் உள்ள சம்பூர்ண பவித்திரதாவும் சம்பூர்ண சத்தியதாவும் சம்பூர்ண நிச்சயமும் உங்கள் மனதில் இடம் கொடுத்தன பாபா. நான் என் மனதில் ஒரே மந்திரமான மன்மனாபவ என்ற மந்திரம் என்னை உங்களிடம் வசப்படுத்திவிட்டது பாபா. நான் என்று உங்களை ஏற்றுக்கொண்டேனோ அன்று நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு அனுபவங்களும் உங்கள் மீது நிச்சய புத்தியை ஏற்படுத்தியது பாபா. உங்களுடைய சத்திய அறிமுகத்தால் சத்தியத்தின் முழுமைத்தன்மையை என்னால் உணர முடிந்தது. உங்களுக்கு மிக பிரியமான 3 குணங்களினால் ஈர்க்கப்பட்ட குழந்தை நான். பரம் பவித்ர ஆத்மா நான். மகானாத்மா நான். ஆத்மா சத்தியாத்மா
இன்றைய உலகில் எத்தனையோ பலங்கள் இருந்தாலும் அகிலத்துக்கே பிரபுவாகிய உங்களுடைய பலம், உங்களுடைய சர்வ சக்திகள் உங்களிடம் உள்ள அனைத்து குணங்களின் பொக்கிஷங்களுக்கும் நான் அதிகாரி என்று நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் பேரானந்தத்தில் திளைக்கின்றது. பாபா, என்னை நீங்கள் எப்படிப்பட்ட செல்வந்தனாக மாற்றிவிட்டீர்கள். என்னுடைய உடல், மனம், பொருள் அனைத்தும் உங்களுக்கு நான் சமர்ப்பணம். பாபா, நான் உங்களின் மிக பழமையான உண்மையான பக்தன். நான் 63 ஜென்ம பக்திக்கு பலன் உங்களையே அடைந்துவிட்டேன். இனி எனக்கு என்ன வேண்டும் பாபா? மிக உயர்ந்த பொருள், பரம்பொருள், உங்களை நான் அடைந்துவிட்டேன். உங்களிடத்தில் அனைத்து சுகங்களும் எனக்கு கிடைத்துள்ளது. உங்களுடைய நினைவில், உங்களுடைய அன்பில் நான் சுகஸ்வரூபமாக இருக்கின்றேன். என்னை வளர்க்கக்கூடியவர் நீங்கள் என்று நினைக்கும் பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது பாபா. சத்தியயுக மகாராஜா தன் குழந்தையை வளர்ப்பதை விட பல கோடி மடங்கு உங்களுடைய பாலனை நீங்கள் கொடுக்கும் அன்பு
உங்களின் துணை, உங்களின் பாதுகாப்பு வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது. பாபா, நான் ஆத்மா, பாக்யசாலி. இந்த முழு உலகில் என்னை போல் கொடிப்பினை வேறு யாருக்குமே இருக்க முடியாது. நான் பரம பவித்ர ஆத்மா. மகான் ஆத்மா, புண்ணிய ஆத்மா, பூர்வஜ் ஆத்மா, டபுள் அஹிம்சக் ஆத்மா. நான் ஸ்வதர்ஷன் சக்கரதாரி. நான் இஷ்டதேவ். தில் தக்த் நஷீன். நான் ஆத்மா. இத்தனை ஜென்மங்களாக நான் ஸ்வயம் பகவானின் புகழை பாடி வந்தேன். ஆனால் இந்த பிறவியில், இறுதிப் பிறவியில் ஸ்வயம் பகவானே என்னுடைய புகழை பாடுவதற்காக என்னிடத்தில் வந்துள்ளார். தினம் தினம் என்னை இனிமையான குழந்தாய் என்று அழைத்து குணங்கள் என்ற ஆபரணங்களால் அலங்கரித்து வெற்றி திலகம் வைத்து மிக உயர்ந்த சிம்ஹாசனமாகிய உள்ளம் என்ற சிம்ஹாசனத்தில் அமர்த்தி உலகத்தை மாற்றக்கூடிய சேவையின் பொறுப்பு என்ற மிக உயர்ந்த கிரீடத்தை அணிவித்து பாபா என்னை வளர்த்து வருகின்றார். தினமும் அதிகாலையில் காலை வணக்கமும் நமஸ்தே என்றும் இரவில் இரவு வணக்கத்தையும் தெரிவிக்கின்றார். நானும் அவரின் ஆசையை
பூர்த்தி செய்யக்கூடிய குலதீபம் என்னுடைய இந்த பிராமண வாழ்க்கை இறைவன் நினைவில் தொடங்கி காலை வணக்கத்துடன் இந்த வாழ்க்கை தொடர்ந்து இரவு இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஒரு அதிசயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட பிராமண குழந்தை நான். சங்கம யுகத்தில் எனக்காகவே பாபா இந்த அழகான ஞான வேள்வியை படைத்திருக்கின்றார். இந்த வேள்வியில் என்னிடம் உள்ள வேண்டத்தகாத அனைத்து குணங்களையும் அனைத்து சம்ஸ்காரங்களையும் பஸ்பம் செய்துள்ளேன். புருஷோத்தம சங்கமயுக பிராமணன் பறக்கும் கலையில் இருக்கின்றேன். மீண்டும் நான் சதோ பிரதான ஆத்மா ஆகியுள்ளேன். என்னுடைய ஆத்மா மிக மிக தேஜஸ்வியாக மிக பிரகாசமாக நாலா பக்கங்களிலும் ஒளியை வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. நான் ஒரு வைரம் மதிப்புமிக்க கரையற்ற வைரம். சோழியை வைரமாக்கிய பாபாவிற்கு நான் பல கோடி மடங்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா. உண்மையான பிராமண பரிவாரத்தை கொடுத்துள்ளீர்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதமும் உங்களின் ஆசீர்வாதமும் என்னுடைய புண்ணிய கணக்கை அதிகப்படுத்துகின்றது பாபா.
அதிசயம் செய்யக்கூடிய நீங்களும் உங்களுடைய படைப்பாகிய இந்த அலௌகீக பரிவாரம், தெய்வீக பரிவாரம், அற்புதமான பரிவாரம், அந்த பரிவாரத்தில் நானும் ஒரு மணி பாபா, உங்களுக்கு நெருங்கிய மணி நான், கழுத்தின் மணி, நெற்றியின் மணி, கிரீடத்தின் மணி, வைஜெயந்தி மாலையின் மணி நான், உங்களால் கோர்க்கப்பட்ட மணி நான், சந்துஷ்டமணி, நான் ஆத்மா, ருத்ரன், ருத்ரமணியில் இணைந்துள்ள ருத்ர மாலையில் இருக்கின்றேன். உங்களுடைய கழுத்தின் மாலையில் நான் இருக்கின்றேன். அதிர்ஷ்டத்தை உணர்வோம், அனுபவம் செய்வோம். இப்பொழுது நீங்கள் அனைவரும் பாபாவின் சுகம் நிறைந்த மடியில் அழகான ஒரு சின்ன தேவதையாக அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்திருக்கின்றீர்கள். பாபாவின் மடியில் இருக்கின்றீர்கள் என்பதை அனுபவம் செய்யுங்கள். கவலையில்லாத மகாராஜா நான், என்னுடன் பகவான் இருக்கின்றார், அவரின் மடியில் நான் இருக்கின்றேன்.
என்ற அனுபவத்தை செய்வோம். இப்பொழுது தாங்கள் அனைவரும் மதுபன் சென்று அவ்யக்த பாப்தாதாவை சந்திக்கும் அனுபவம் செய்வோம். பாப்தாதாவிற்கு எதிரில் மிக மிக அருகில் பாப்தாதா எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பகவானின் பார்வை என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. அநேக ஜென்மங்களின் விகர்மங்கள் பஸ்பமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த அனுபவத்தை செய்வோம். உங்களுடைய 2 கண்களும் பாபாவின் 2 கண்களுடன் இணைத்து சர்வ சக்திவானின் 3ஆம் கண்ணாகிய அவரிடமிருந்து ஆத்மாவாகிய என்னுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து சர்வ சக்திகளையும் பாப்தாதா எனக்கு நிறைத்து கொண்டிருக்கின்றார் என்ற அன்பு நிறைந்த திருஷ்டியை நாம் அடைவோம்.
ओम शांति। ओम शांति। ओम शांति।